கேஸ் இப்ப டீ கடை, ட்ரெஸ் கடைனா ஃப்ரான்சைசி எடுக்கிற மாரி, இப்ப படத்தனா ஃப்ரான்சைசி எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஈவில் டெட் பன் படத்தோட ஆல்ரெடி வந்து டீசர் வந்து ரிலீஸ் ஆனுச்சு. ஸோ, அத பார்க்கறதுக்கு செம்ம பயங்கரமா கொஞ்சம் வித்தியாசமா வந்துச்சு. என்னங்கிறது முழுசா சொல்லல. இப்ப அந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து YouTubeல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர் பார்த்தேன். பார்க்கறதுக்கு செம்ம பங்கமா, பயங்கரமா இருக்கு. ஆலிஸ்ன்னு ஒரு பொண்ணு கணவன இழந்திருப்பாங்க. மாமியார் வீட்டுக்கு துக்கம் விசாரிக்கிறதுக்கு வராங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாமே ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா, அவங்க தெரியாத்தனமா இந்த ஈவில் டெட்டுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் புக் ஒண்ணு இருக்கும். அத படிச்சுடுறாங்க போல இருக்கு. அத படிச்சதுக்கப்புறம் என்ன நடக்குன்ட்டு, இந்த ஈவில் டெட் படத்த பார்த்தவங்களுக்கு புரியும். அந்த புக்க படிச்சதுக்கப்புறம், அந்த ஃபேமிலில இருக்கிறவங்க எல்லாமே ஆலிஸ கொலை பண்றதுக்காக கொலை வெறியில சுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்ப இந்த பேய்கிட்ட இருந்துன்னா, நம்ம ஆலிஸ் வந்து எப்படி தப்பிக்க போறாங்கங்கிறது தெரியல. படம் வந்தா தான் தெரியும். ஜூலை 9ஆம் தேதி இந்த படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போகுது. தமிழ் டப்ல ரிலீஸ் ஆகுமா என்னன்னு தெரியல. இன்னைய வரைக்கும் இங்கிலீஷ்ல தான் இந்த ட்ரெய்லர் வந்து இருக்கு. கூடிய சீக்கிரமே தமிழ் டப் பண்ணுவாங்கன்னு நெனைக்கிறேன். அப்படி தமிழ் டப் பண்ணாங்கன்னா, தியேட்டர்ல ஃபேமிலியோட இந்த படத்த பார்க்க முடியாதுன்னு நெனைக்கிறேன். முக்கியமா குழந்தைகள் இந்த படத்த பார்க்கவே முடியாது. குழந்தைங்கலாம் பேய் படம்னா பிடிக்கும். ஆனா, குழந்தைகள் பார்க்க முடியாத அளவுக்கு பிளட் கன்டென்ட் ரொம்ப மோசமா இந்த படத்துல இருக்கும். இந்த ஈவில் டெட் பன் படத்தோட ட்ரெய்லர் இன்னும் நீங்க பார்க்கலாம். போய் பாருங்க. நல்ல தரமான ஒரு ட்ரெய்லரா இருக்கு. செம்ம ஹாரராவும் இருக்கு.